அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சுவையான நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை இனிமையாக மாற்றுகிற சன்லைஃப் சேனல் 14 ஆண்டு காலம் முடிந்து இப்பொழுது 15வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அந்த சேனல் இன்றைக்கு கோடானு கோடி தமிழர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்திருக்கிற இந்த அருமையான தருணத்தில் அத்தனை ரசிக பெருமக்களோடும் சேர்ந்து சன்லைஃபுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எஸ்எம்எஸ் அப்படின்ற குறுஞ்செய்தியை யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம ஔவையார் தான். அவங்க சொல்ல நினச்சதை சுருக்கமாக 2 வார்த்தை 3 வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எஸ்எம்எஸ்ன்ற பேரில் அப்படி சர்வசாதாரணமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. செல்ஃபோனில் அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜில் அதுவும் தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் இவன் ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறான். வரியா அப்படின்னா VARIYAA வரியா அப்படின்னு தமிழ் வார்த்தைக்கு இவன் இங்கிலீஷில் எழுதிட்டான். தமிழை உலக அளவுக்கு ஒசத்துறதுன்னா அது நம்ம பிள்ளைங்க தானே. ஔவை பாருங்க, சுருக்கமாக வாழ்க்கையினுடைய ஒரு பேர் உண்மையை நமக்கு தமிழில் எஸ்எம்எஸ்ஸாக அமைச்சிருக்கிறாங்க. நினைக்க தனக்கு அப்படின்ட்டாங்க. எப்படி? நினைக்க தனக்கு. எப்பேற்பட்ட மெசேஜுங்க இது! பிரமிப்பாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒன்று அடுத்தவங்களுக்கு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வருதுன்ற ஔவை. அந்த வார்த்தைக்கு அப்படியும் ஒரு பொருள் இருக்கிறது. நீங்கள் பெரியவங்களுடைய கவிதையிலெல்லாம் என்ன அப்படின்னா, அதை தேட 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 புதிய புதிய பொருள்களை அது தந்து கொண்டே இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னால் திருவள்ளுவர் எழுதினாருங்க. எத்தனை பேர் அதற்கு இன்னமும் உரை விளக்கம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் எழுதினதோட பொருள் முடிந்து போய்விடவில்லை. அதற்கு எவ்வளவோ அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார்கள். பரிமேலழகர் உரை, மணக்குடவர் உரை, தாமச்சர் உரை, நம்முடைய கலைஞர் உரை, பேராசிரியர் சாலமன் பாப்பையா உரை, அப்புறம் மூவா அவர்களுடைய உரை, எவ்வளவு பேர் திருக்குறளுக்கு வரிசையாக உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எழுதிய அந்த வரி அதோடு நின்று விடவில்லை. நாம் புரிந்து கொள்வதையும் தாண்டி உள்ளுக்குள் புதையலாக பல பொருள்கள் புதைந்து கிடக்கின்றன. நினைக்க தனக்கு என்றால் நீங்கள் பிறருக்கு எதை நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கே நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இது ஏதோ ஔவை வார்த்தைக்கு நான் சொல்லுகிற விளக்கம் இல்லை. மனோ தத்துவ துறையும் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு கல் எடுத்து எதிர்த்தாப்பில் போட்டிங்கன்னா அது நேரடியாகத்தான் செல்லும். கல்லுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பந்தை எடுத்து வீசினால் அது நேர் திசையில் தான் செல்லும். அப்படி தானே? உங்களிடமிருந்து புறப்படுகின்ற எல்லாமே நேர் திசையில் தான் செல்லும். ஆனால் இந்த எண்ணங்கள் இருக்குதுங்களே, அது நம்மகிட்டேந்து புறப்பட்டு வட்ட திசையிலே பயணம் செய்கின்றன என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கிறார்கள். என்னது வட்ட திசை? நம்மிடம் இருந்து புறப்படுவது அப்படி வட்டமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்மகிட்டே வந்துடுது. ஔவை சொன்னா பாருங்க, நினைக்க தனக்கு. அவன் விளங்கக்கூடாது, இவனுக்கு ப்ரமோஷன் வரக்கூடாது, அவனுக்கு ப்ரமோஷன் நடக்கக்கூடாது, இவன் இன்றைக்கி வண்டியில் அடிபட்டோம், இப்படியே நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தா அது நம்மிடம் இருந்து புறப்பட்டு என்றாவது ஒரு நாள் நமக்கே எதிர்மறையாக செயல்படுவதாக அமைந்து விடுகிறதுன்றாங்க. நான் சொல்கிற அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுத்துக்கிட்டே போங்க, அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த பாடல் உங்கள் காதில் விழும். நீங்கள் ஏதாவது ஒரு சாமி உருவத்தையோ அல்லது ஒரு நடிகருடைய தோற்றத்தையோ நடிகையையோ ஏதாவது ஒரு காட்சியை மனசுக்குள்ளே தீவிரமாக நினச்சி பாருங்கள். அன்றைக்கு மாலைக்குள் அல்லது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அந்த காட்சியோ அந்த நடிகரோ அந்த நடிகையோ அந்த பாடலோ உங்களை குறுக்கிடும் வாழ்க்கையில். இது என்ன ஜோசியம் சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை. உங்கள் எண்ணம் அவ்வளவு வலிமையானது. உங்களிடம் இருந்து புறப்பட்டது திரும்ப உங்களுக்கே வந்து சேருகிறது. அது எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு உறுதியாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை பொறுத்து அது எவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுது அப்படின்றதும் அமையும். சும்மா கண்ணை மூடிட்டு நான் ரஜினிகாந்த் அப்படின்னு நினச்சிட்டா நாளைக்குள்ளே ரஜினி வந்து என்னை மீட் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது. எண்ணத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது.
இங்கே ஹிட்லர் பெரும் கொடுங்கோலன் தான், யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்போ ஆசிரியர், அவன் மாணவராக இருக்கிறார் ஹிட்லர். அப்போ ஆசிரியர் உலக வரைபடத்தை காமிச்சு இதில் ஜெர்மனி எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். வேர்ல்டு மேப்பை காமிச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் சார் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், கையில் அந்த பேனாவை வாங்கி உலகம் முழுவதும் ஒரு வட்டம் போட்டான். வட்டம் போட்டு இதான் சார் ஜெர்மனின்னா. சின்ன மாணவன் உலகத்தையே ஒரு நாள் ஜெர்மனியினுடைய குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற அவனுடைய எண்ணத்தினுடைய உத்வேகம் அப்படி உலக வேர்ல்டு மேப் முழுக்க ஒரு சர்க்கிள் போட்டு இதான் ஜெர்மனின்னு சொல்ல வச்சுது. பிற்காலத்தில் அது நடந்ததா இல்லையா என்பது வேறு. ஆனால் மிகப்பெரிய வீரனாக பல நாடுகளை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தான். ட்ரெயினில் காந்தியடிகள் போயிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், வெள்ளைக்காரன் ஒருத்தன் அவரை பிடிச்சி வெள்ளை தள்ளிட்டான் நிறவெறியின் காரணமாக. எந்த வெள்ளையன் ரயில் பெட்டியிலிருந்து தன்னை வெளியே தள்ளினாரோ அந்த நிறவெறிக்கு எதிராக போராடுவதுன்னு அந்த வினாடியிலே தீர்மானித்தார். விளைவு, அந்த வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டே வெளியே தள்ளினார். நினைக்க தனக்கு, நீ என்ன வெள்ளை தள்ளினல்ல, விளைவு அந்த இனத்தையே இந்த தேசத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய அளவிற்கு வலிமை மிகுந்ததாக மாறினார். சுருக்கமான எஸ்எம்எஸ்ஸுங்க, மறந்துடாதீங்க. அவ்வ பாட்டி இன்னைக்கு என் வழியாக சன்லைஃப் வழியாக உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. பிறருக்கு நீங்கள் எதை வலிமையாக நினைக்கிறீர்களோ, நல்லவற்றை நினைத்தால் வெற்றியை, நம்பிக்கையை, ஊக்கத்தை, ஆரோக்கியத்தை பிறருக்கு என்று நீங்கள் நினைக்கிற பொழுது எல்லாம் அது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.